Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நான் ஒரு 7-day challenge தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். Actually இந்த ரெமெடி வந்து நானோட ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி நான் காலேஜ் 3rd year 4th year படிக்கிற டைம்ல தான் இந்த ரெமெடி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா 7 days கண்டினியூஸா இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என் ஃபேஸ் இருக்கு, எப்படி பிரைட்டன் ஆகுமா, என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோ அது வந்து டெய்லி கிளிப்பா எடுத்து வச்சிருக்கேன். சோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெமெடி வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான். ஃபேஸ் பேக்காக வேண்ட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஆரஞ்சு பீல் பவுடர் தான். ஆரஞ்சு பீல் பவுடர் கூட நான் வந்து மில்க் ஆட் பண்ணுவேன். இது எதுக்குன்னா ஃபேஸில் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக மில்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் கடையிலும் வாங்கினது தான். உங்கள் கையில் இல்லைன்னா வீட்டிலே இருக்கிற ஆரஞ்சு இருக்கும், அதோட தோல் எடுத்து நல்ல வெயில் காய போட்டதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆரஞ்சு பீல் பவுடர். இது வந்து டெய்லி 7 days நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கும்போது என்னோடய ஃபேஸில் வந்து சேஞ்சஸ் தான் உங்களுக்கு கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை, இந்த 2 பாலும் இந்த ஆரஞ்சு பீல் பவுடரும் 2 மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி நைட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டே 1ல் நான் வந்து இந்த ரெமெடி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இது அப்ளை பண்ணி 15 to 20 minutes வச்சதுக்கப்புறம் ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டேன். இதோட ரிசல்ட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் ஜஸ்ட் பிரைட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும், க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும், அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்கின் டோன் சேஞ்ச் எல்லாம் தெரியல. ஸோ டே 2லும் நான் வந்து இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். டே 3லும் நான் வந்துட்டு இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டே 2, டே 3, டே 4, டே 5 எல்லாத்தோடய சேர்த்து நான் ரிசல்ட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். டே 4, டே 5 எல்லாம் பார்த்தா நான் மார்னிங் டைமில் தான் இதை அப்ளை பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் வீட்டுக்கு வெளியில் போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணால் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயில் வந்து படாமல் இருக்கும்ல, ஸோ அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் டே 5. ஸோ ஒரு டேயில் நான் அப்ளை பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். டே 5க்கு அப்புறம் இருக்கிற ரிசல்ட்டு தான் இது. என்னோடய ஃபோன் கேமரானால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியும். பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவு வரைக்கும் நான் காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் வேணால் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டேலேருந்து இந்த டேக்கு வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கின் க்ளோயிங்காக லைட்டாக இருக்குது. ஸ்கின் டோன் ரொம்ப எல்லாம் சேஞ்ச் ஆகலை, பட் ஸ்டில் க்ளோயிங்காக இருக்குது. ஸோ ஒரு 3rd day 4th டேக்கு எல்லாம் அப்புறம் பார்த்தா ஸ்கின்ல வந்துட்டு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது கூட ஹனி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் டெய்லி நம்ம இந்த ஃபேஸ் பேக் தான் போடுறேன். ஸோ இது போடுறதுக்கு நான் வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நான் வந்துட்டு நைட் டைம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இதில் வந்துட்டு வைட்டமின் சி தான் இருக்கும் ஆரஞ்சு பீல் பவுடரில். ஸோ இது போட்டுட்டு நம்ம வெயிலில் போயிட்டேன்னா அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் எஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது போட்டுனா நீங்கள் வெயிலில் போகாதுங்க, நைட் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ரெமெடி. ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் வெயிலில் போனால் கூட ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுதான் டே 7. டே 7 அப்ளை பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இது பண்ணும்போது நான் வேறு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ரெமெடி எதுவுமே பண்ணல. நம்ம ஃபேஸ் வாஷர், டோனர் அந்த மாதிரி யூஸ்வலாக பண்ணுற ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்த க்ளோ இந்த பேக்கினால தான் அப்படி தான் நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கிற பேக் தான். ஸோ இப்போ நான் இந்த ஷேர் பண்ணுற ரெமெடிஸ் எல்லாமே சேர்ந்து தான் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ 7th டே போட்டதுக்கு அப்புறம் என்னோடய ஃபேஸு இப்படி தான் இருக்குது. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன். என்னோடய நெக்கு அண்ட் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 7 days கண்டினியூஸ் நான் ஃபேஸில் தான் போட்டுட்டு இருந்தேன். நெக்கில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ நெக்கில் பார்த்தா அதோட டிஃப்ரென்ஸு நெக்கு ஃபேஸு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் எப்போ போட்டாலும் ஃபேஸு, நெக்கு, இயரு எல்லாமே சேர்த்து நீங்கள் போடுங்க. பிகாஸ் இல்லைன்னா நெக் அண்ட் ஃபேஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்புறம் 5th day 6th day 7th day இந்த மாதிரி டேஸ் போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஃபேஸில் வந்து நல்லா எனக்கு நல்ல ரிசல்ட் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதோட லைவான கிளிப்பு தான் உங்களுக்கு கூட நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா கொஞ்சம் இன்னொரு 7 to 15 days இருக்கலாம். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபேஸில் ஏதாச்சும் போட்டுகிட்டே இருக்கிறதுனால வந்து எனக்கு சீக்கிரமே வந்து நல்ல எஃபெக்டாக தெரியுது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி சூட் ஆகுறா இல்லையா, எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ பேபி வரப்போகிறேன். பேபி வரும்போது கொஞ்சம் டைம் கேப் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு நான் ஸ்கெடியூல் பண்ணி வைக்கிறேன். பட் நாட் ஷுர். அதனால் என்ன மறந்துடாதுங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூஸ் வீடியோ எல்லாம் போட்டுகிட்டே இருக்கும். அதனாலே வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.